குடிச்சிட்டேன். யோ, இது லேடிஸ் பஸ்ஸியா? ஓடி வந்து ஏறா. உனக்கு என்ன கண்ணா தெரியல? சாரி சார், எனக்கு காது கேட்கல. ஐயோ பாட்டில். தேங்க்ஸ் மா. சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. யோ, கண்டக்டர் சொல்ல போயிட்டே இருக்க. ஐயோ மேடம், அவர் எங்க அண்ணன். உங்க அண்ணனா இருந்தா? சாரி மேடம், மன்னிச்சிடுங்க. சரி இறங்க சொல்லு. நம்மா, நீ பாட்டு கோச்சிட்டு சாப்பிட வந்துட்டேன்டா. என்னைக்கு நான் சண்டை போட்டுருக்கோம் கோச்சிட்டு வரதுக்கு? காலேஜுக்கு டைம் ஆச்சு தானே சாப்பிடாம வந்தேன். சரி பரவாயில்ல, காலேஜ்ல போய் சாப்பிடு, உட்காரு. யோ, முதல்ல பஸ் விட்டு கீழ இறங்கியா. சாரி பிரதர், தனியா எங்க கொடுத்துறமா? பாரதி, சாப்பிட்டு தான் கிளாஸுக்கு போ. ஐயோ, விழுந்துற போற, ஜாக்கிரதை. நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். பாத்துனே. ஹாய் கூப்பி. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தயவு செய்து என்கிட்ட பேசாத. என்ன லவ் பண்ணதுக்கு முன்னாடி ஆலமரத்து கடையில எனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என்ன அலையுறையா? காதலுக்கு வெயிட் பண்றதே ஒரு சுகமான விஷயம் தானே. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. குப்பி, ஹாய், லவ் யூ. யோ, என்னையா பண்றீங்க நீங்க? என்ன சார்? குரங்கு பண்றது 50% கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. குரங்கோட ஃபீலிங்ஸ் அடிமனசுல இருந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்கயா. இது கூட தெரியாம டப்பிங் பேச வந்துட்டாங்க. ஓகே சார், ரெடி. என்னடா இவனுங்க குரங்கு லவ்க்கெல்லாம் ஃபீலிங் பத்தலங்கிறாங்க. குரங்கு லவ் மனுஷன் எப்படிடா ஃபீல் பண்ண முடியும்? விட்டா சுண்டலி கூட டூயிட் பாட சொல்லுவானுங்கடா. டேய் டேய் இர்ரா அன்பு, நாய் வசம் போட்டா கொலைஸ் தான் ஆகணும். ஏன் ஃபீல் பண்ற? என்னையே இந்த ட்ரெஸ் போட்டா ஒரே அரிப்பா இருக்கு. என்ன ஒரு வாரமா இதையே போட்டா? யோ, இதுல யாரே கிருஷ்ணர்? நான் தான். அப்புறம் எது கரல கட்டி வச்சிருக்க? குடி அந்தாள்ட்ட உள்ளாங்கள கூட. நீ யாரியா? நான் யமதர்ம சார். ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க அப்படி? சார் என் வேலையா தானே. ஏய் சிக் போ அப்படி. கூட கூட வாயாடுற. மாவன பேட்டாவை கட் என்னடா பண்ணு. தமிழர்ஷா, இங்கேயும் டென்ஷன் தானா? வா அன்பு. காலையில இருந்து உயிரை வாங்குறான் அந்த ஆளு. யாரு? யார் அந்த டைரக்டா? சம்பளத்தை ஒழுங்கா வாங்கி தரானுங்களா? அதுவும் அந்த பேட்டா இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுனே இருக்கானுங்க. காமெடி படம் தானே தவிர ஒரே டென்ஷன் பா. டேய் இதுனா ஸ்கூட்டரா இல்ல மாட்டு வண்டியா? ஏய், என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, என் ராணி பத்தி ஒன்னும் சொல்லாத. ராணி கொஞ்சம் வைக்கல போடு. பெரிய டைரக்டராய் உலகத்தையே கலக்கணும்னு நினைச்சேன். பேசாம உங்க கூட மிமிக்கிரியே பண்ணியிருந்துருக்கலாம்டா. அசிஸ்டன்ட் டைரக்டராய் அடிவயிறு தான் காயுது. காரி மூஞ்ச பழப்படாடே. டே மண்ட, 3 தொண்டைக்கு 3 டீ போடு. பழைய கடனை கொடுக்காம பச்சை தண்ணி விட தர மாட்டேன். டாய், நாங்க யாரும் தெரியாம அனாவசியமா விளையாடுறோம். நாங்க நினைச்சா இந்த கடையே இருக்காது. ஜாக்கிரதை. வைக்கிறோம். 1 இல்ல 4 டீ கடை வைக்கிறோம். எல்லாருக்கும் கடன் கொடுக்குறோம். நாக்கரையா, அதுக்கு ரொம்ப செலவாகும். ஆகட்டுமே. 4 பேர் நல்ல டீ குடிக்கணுமானா நம்ம டீ கடை வைக்கல, தப்பே இல்ல. போங்கடா வேலையத்த பசங்களா, பொழப்பு கெடுக்க வந்துட்டானுங்க. யோ டெல்லி 2 வரைக்கும் கொடு. புதுசு தானே, என்ன பாரா தெரியும். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க வேலை தானா? முதல்ல 5 வெளிய போடா. செருப்பால் அடிப்பேன். யாரை பார்த்து எந்திரிக்க சொல்றேன்? எங்களை யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா? இந்த பேட்டைக்கு கிங்கு. ஏ அன்பு, 7:30 மணிக்கு வரேன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு லேட்டா வர? பாரதி உனக்காக கோமா சாப்பிடாம காத்துட்டு இருக்கா. நீ போய் அவளை சமாதானப்படுத்து, நான் வரேன். வரேன்ட்டு போற? இந்த லொல்லு கூட குறைச்சல இல்ல போ. தங்கச்சி அடடே, கோவமா? எந்த அண்ணன் தங்கச்சி பார்க்க லேட்டா வருவானா? வரவே மாட்டான். அந்த அண்ணா மேல ஆணையா சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த டப்பிங் தேட்டர் மேனேஜர் தான். நான் வரேன். அப்பா என்ன நல்லா பாருபா. நீ சின்ன வயசா இருக்கிறப்போ உனக்கு கோலமோட கத்து கொடுத்த, பெருக்க கத்து கொடுத்த, சமையல் பண்ண கத்து கொடுத்த. ஆடாடி கோவப்படடா கத்து கொடுக்கலையே. இதோ பாருமா, ஒவ்வொரு தங்கச்சியும் புக் வாங்கிட்டு வான்னு கொடுக்குற காசுல பெக்கடிக்கிற அண்ணனை தான் நீ பாத்திருப்ப. ஆனா இந்த அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. பெக்கடிக்கிற வயசுல புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி பார்க்காதம்மா, என் மொழியே அப்படித்தான். என் தங்கை ஏனும் கோவில் காக்க மறந்திட்ட பாவி எடி கிளியே. இப்படி ஏதாவது பேசி என்ன சிரிக்க வச்சிரு. இஸ் வேலிடபிள். ஷோ, போதும் நிறுத்து. சரி, எல்லாரும் மாதிரி பேசுறியே, அம்மா மாதிரி பேச முடியுமா? ஒரு வீட்ல அம்மா இல்லைன்னா அது ஒரு பெரிய குறையா இருக்கும். ஆனா அந்த கவலை உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்லம்மா. ஏன்னா அவன் உன்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கான்.
என்ன நான் அம்மா மாதிரி பேச சொன்னா என்ன மாதிரி பேசுற? இல்லம்மா, அம்மா உன்ன மாதிரி தான் பேசுவாங்க. பாரதி, சாப்பிட்டியா? ம்ஹும். வா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தேங்காய் என்ன பண்றேன்? புட்டு வைக்கிறேன். அடுத்து பவுடர் போட்டு ஜடையெல்லாம் பின்னி விடுவீங்களா? இதெல்லாம் சம்பிரதாயம். ஓ ஐ எம் சாரி. அதுக்கெல்லாம் எனக்கு மீனிங் தெரியாது. நான் கிளம்புறேன். தட்சணை கொடுங்க. தட்சணையா? ₹1 இருக்கு. சேஞ்ச் இருக்குமா? ரொம்ப அல்பமா இருக்கேல. அப்படி இருந்துதான் அந்த காரே வாங்கினேன். என்னங்கடா இது? இவங்க எல்லாம் சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நல்ல கன்னிசாமியா? கன்னிச்சாமியா? பகுத்தறிவுக்கும் பக்திக்கும் ஒரே கலரா? கன்ஃபியூஸ் ஆகுதுடா. அறிவு. டேய் அன்பு, மை ஃப்ரெண்ட், எப்படிடா இருக்கிற நீ? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்பப்பா டிரைவரானே? உனக்கு இன்னும் அந்த நக்கல் போல பத்தியா? இது என் சொந்த வண்டிடா. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, லோக்கல்ல எவ்வளவு டப்பிங் பண்ணாலும் டப்பு தேர மாட்டேங்குது. ஃபாரின் டூர் போனாங்க, நடிகர்களோட போனேன், எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பேசி காட்டினேன், செம்ம சில்றடா. அதெல்லாம் நான் அந்த காரை வாங்கினேன். இன்னும் 2 வாட்டி மலேசியா போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் வாங்கிடுவேன். பா, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லுப்பா இதே மாதிரி. ஐயோ, இப்ப மிமிக்ரிக்கு ரொம்ப காம்படிஷன் ஆகி போச்சேடா. ரோடுக்கு ரோடு ஸ்டேஜை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கடா. ஐயோ, உனக்கு டான்ஸ் வருமா? தெரியாதெல்லாம் கேட்காதப்பா, மிமிக்ரி தான் சொல்லு. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன். அப்பா, கண்டிப்பா மறந்துடாம சொல்லுப்பா. என்னடா இது, நீ என் ஃப்ரெண்டு, ஏன்டா இப்படி கெஞ்சுற? சரி, நான் காரு பங்களாக்கெல்லாம் ஆசைப்படலப்பா. வர பணத்தை வச்சு என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணும், அதுக்குதான். ஓ, சிஸ்டர் சென்டிமெண்ட் டச் பண்றே. சரி ஓகே, நிச்சயமா நல்ல சான்ஸ் வரும்போது நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். வரட்டுமா? மறந்துடக்கூடாது. நீ ஃபோன் பண்ணி கேட்ச் பண்ணி. நம்ம எல்லாம் ஒண்ணா டீ சாப்பிட்டவங்க. ஏய், அதான் காசு கொடுக்காம கடைக்காரன் விரட்டினா இல்ல, அதையும் ஞாபகப்படுத்துற. சான்ஸ் அது நிச்சயம் உண்டு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணுப்பா. ஊட்டி போறேன், டீசல் அங்க போயிருக்கா சார். அவனை அப்படியே வீட்டுக்கு போக சொல்லு. உங்களை எல்லாம் வேலைக்கு வச்ச பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். கம்ப்யூட்டர் 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 சார், கம்ப்யூட்டர் சார். என்னையா இது? கமர்கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? ஜோசியம் பாக்குறேன் சார். ஆமா, அதென்ன மண்ணு லாரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க. என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன். ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணிட்ட மாதிரி ஹாப்பி ஆகுற. என் சிவகாமி சொன்னா தப்பாது சார். நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்ன? சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். என்ன அது? தண்ணீரை கண்டோம், ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. ஓ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன். இந்த பாரு சார், நீரு, நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பழச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது. என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வரேன். போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா. டேய், எஸ். ஏன்டா என் மேல சேர வர அடிச்சிட்டு போற? ஆமா, உன் மேல சேரவாரி அடிக்கணும்னு எனக்கு நேர்த்தி கடன் பாரு. நீ தான் சிட்டி ரோட்ல நடந்து போகும்போது குளம், குட்டை, தண்ணி எல்லாம் பார்த்து வரணும். பை தி வே, glad to meet you. What's your name? ஏன்டா முத நான் இன்டர்வியூக்கு போறேன், Dress எல்லாம் சேர வர அடிச்சிட்டு போறியா? அட பாவி, முதல்ல இன்டர்வியூக்கு போற ஏஜாயா இது? ஏன்யா நீங்களே இப்பதான் முதல்ல இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரி ஆளுங்களா எப்ப இன்டர்வியூ போறது? என்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேனா எடுக்கிற, ஆட்டோகிராஃப்லாம் போட்டு தர மாட்டேன். என்னையா இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது. அதான்டா இன்னைக்கு ஸ்டைல். இந்த ஸ்டைலை வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் ஷர்ட் பேண்ட் கழட்டு, நான் இன்டர்வியூ போட்டு போறேன். அப்ப நானு ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா. டிக்கெட் வாங்கிட்டியா? டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ டிக்கெட் கேட்பேன். தம்பி, அவர் டிக்கெட் கேட்க வரல, குடுக்க வந்திருக்காரு. வாங்கிக்க. ஒரு 11 டிக்கெட் கொடுங்க சார். பணத்தை கொடுப்பா. நான் என்னைக்குடா காசு கொடுத்துருக்கிறேன்? இப்படி தள்ளிட்டு வரீங்க? Hi. Bharti, someone's here. யார் அது? அண்ணனா? ஓ அண்ணன், இது என் ஃப்ரெண்டு ஜோதி. ஜோதி, இது எங்க அண்ணன் அன்பு. ஹாய் அன்பு. ஏய், நீ புக்ஸ் வேணும் கேட்டல, மாடியில இருக்கு, வா. ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ
எஸ் அண்ட் விஷன் ஆஃப் இந்தியாவும் வேணும். அது வா கொஞ்சம் இரு. வெரி நைஸ் ஹவுஸ், வெரி பியூட்டிஃபுல். ஓ இது பக்கத்து வீட்டு குழந்தை இது. ஜோதி நீ கேட்ட புக். ஓகே, thank you. Tomorrow at college, okay? See Okay, you. bye. Bye. Oh. Bye. Mommy! தாயம்மா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேமா. போமா அங்க கொண்டு போய் வை. மம்மி 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 ஒரு ஹாப்பி நியூஸ். என்னம்மா? பானு அம்மா, வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணியில காய போட்டியா? முதல்ல அதை காய போடு. அம்மா முதல்ல இது பாருமா. என்ன நான் வரைஞ்ச டிராயிங்க்கு ஆனந்த விகடன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. இந்த பேப்பர் எங்க வச்சானே தெரியலையே. அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பெயிண்டிங்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மா லுக் அட் இட். என்ன ஜோதி? நான் சமையல் பண்ணிட்டு இருக்கல. என்ன ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டி மளிகை சாமான் வந்துச்சா? ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூஸ். somehow the project success ஆகணும். டெஃபினெட்லி சார். சார் ஃபோன் ஃபார் யூ. எஸ் ஹலோ. டாடி நான் வரைஞ்ச டிராயிங்க்கு ஆனந்த விகடன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீ வரைஞ்ச டிராயிங் தானே? 2 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். இட்ஸ் எக்ஸலென்ட். டாடி புக்கே இன்னைக்கு தான் வந்துச்சு. பாரதி, அண்ணா நான் இங்க தான் இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம். உன் ஃப்ரெண்ட் வரைஞ்ச ஓவியத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இத பாரு ஆனந்த விகடன்ல. ஓ ஐயோ நான் சந்தோஷமா இருக்கேனே. ம் உனக்கு பொறாமையா இருக்குல்ல? ஏய் இந்த லொல்ல தான வேணான்றது. சரி நீயும் சந்தோஷமா இருக்க. என்ன வரைஞ்சிருக்காங்க? பின்னிட்டாங்க. அந்த குழந்தை கையில ஒரு ஆப்பிள கொடுத்து அம்மா கிட்ட தனக்கு கூட்ட சொல்ல முடியாம அந்த கண்ணிலே கேட்கிற ஒளிதான். அந்த ஒளிதான். அந்த அம்மா கண்ணிலையும் ஒரு கனிவு, பணிவு, பாசம். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கட்டுக்கவே மாட்டேன்ற? இப்போ என்ன? நீ பாராட்டத நான் கேட்கணும் அவ்வளவுதானே? ஆமா இத பாரு என்ன சத்ருபான். பெயிண்டிங்க வரைஞ்சவளே வந்திருக்கா. என்ன பாராட்டணுமோ நேர்லயே பாராட்டு. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? சூப்பருங்க. நீங்க வரைஞ்ச ஓவியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. உங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இருங்க வந்துடுறேன். ஏய் என்ன இது கண்ணெல்லாம் கலங்கிட்டு? ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே ஒரு கலைஞனுக்கு சந்தோஷங்கிறது கை நிறைய கிடைக்கிற பணத்துல இல்ல, கை தட்டி கிடைக்கிற பாராட்டுல தான் இருக்கு. எங்க வீட்ல எனக்கு யாரும் சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா உங்க அண்ணன் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே நட்டு, என்னங்க முதலாளி? இது எவ்வளவுடா? இது 500 நோட்டு முதலாளி. இது கூட தெரியல. வேற ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன டவுட்டு, அதனால கேட்டேன். இந்த பாரு நட்டு, சொல்லுங்க முதலாளி. சக்கரை முடையெல்லாம் வந்தா இறக்கி வையே. சரிங்க. நான் அரிசி குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். ஆள் முன்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி உங்க மனசுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணும் அண்ணாச்சி. சரி. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர். ஏய், என்னை யாரும் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவனாலேயே எனக்கு கரெக்டா ஐஸ வைக்க முடியல. ஐயோ முடியல அண்ணாச்சி. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நட்டு, முதலாளி. நான் சொல்லாம இவனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஐயோ அண்ணாச்சி முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. ஏய், நீ பழைய பாக்கிய கொடுத்துட்டு எதை வேண்டாலும் வாங்கிட்டு போ. அண்ணாச்சி வடியா அண்ணாச்சி படத்தோட வா. ஹலோ சொல்லுங்க முதலாளி. டே நட்டு, நான் அரிசி மண்டியில இருந்து பேசுறேன். அன்பு பழைய கடனை கொடுத்துட்டான். இங்க எனக்கே பத்தலன்னு அவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கேன். அவன் கேட்டான்னா அவன் கேட்கறத கொடுத்துட்டு நான் வாங்கின 500 ரூபாயும் கொடுத்துரு. ஏன்னா நம்மளை யாரும் கடன்காரன்னு சொல்லக்கூடாது. கொடுத்துறேன் முதலாளி.
ஏ நட்டு எப்படி அன்பு இப்பதான் முதலாளி ஃபோன் பண்ணாங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா ஒரு மணி நேரத்துல கரெக்டா வந்துடுவேன். இந்த லொல்லுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல என்ன வேணும் சொல்லுங்க ஏண்டி அன்பு உன் கூட பிறந்த அண்ணனா? என்னடி திடீர் சந்தேகம்? கலர் வித்தியாசம் தான். நீ இவ்வளவு சிவப்பா இருக்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்கார்ல, அதான். ஓஹோ அதுவா? எங்க அண்ணன் கருப்பா இருக்கிறதுனால சின்ன வயசுல எல்லாருமே அவரை காக்கா காக்கான்னு சொல்லி கேலி பண்ணுவாங்களாம். நம்மள மாதிரியே நம்ம தங்கச்சியும் கருப்பா பிறந்துடக்கூடாதுன்னு நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே எங்க அண்ணன் உண்டியில இருந்த காசெல்லாம் எடுத்து எங்க அம்மாக்கு குங்குமப்பூவா வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி அடம் பிடிச்சாராம். பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் வர்றது சகஜம்தான். ஆனா நான் பிறக்கறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்திருக்காரு. இவங்களால 500 ரூபாய் லாபம். இன்னைக்கு பால் பாயசத்தோட நம்ம வீட்ல உங்களுக்கு விருந்து. இல்ல அன்பு, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. 1ல இருந்து 10க்குள்ள என்னங்க, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி. நோ ப்ராப்ளம். ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. எங்க வீட்ல கூட நான் இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டது இல்ல. ஏங்க கஷ்டப்பட்டு சமைச்சது நாங்க, பாராட்டி இதுக்கா? ஆமா, பெருசா சமைச்சு கிழிச்சிட்டாரு. ஏய், சமையல் கூட ஓவியம் மாதிரி ஒரு கலதம்மா. ஆமா, பெரிய பிக்காசோ. பிக்காசோவா? அவர் என்னோட பெரிய சமையல்காரரே. என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க பிகாசோவை தெரியாதுன்றீங்க? அவர் ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய கலை மேதை. அவருடைய பெயிண்டிங்ஸ்னா எனக்கு உயிர். இது நல்லா இருக்கே.